Hello friends, எப்படி இருக்கீங்க? Welcome to Karthik show. இப்போ உங்களுக்கு வந்து கேமிங் ரொம்ப பிடிக்கும், நான் வந்து கேமிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகணும், ஒரு கேம் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கு தேவையான அடிப்படையான விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. இப்போ கேமிங் எடுத்துட்டோம்னா அதில் என்னென்ன வகையான கேம்ஸ் இருக்குது, இப்போ கேமிங் இன்ஜின் எல்லாம் சொல்லுவாங்களே அப்படின்னா என்ன, இப்போ நீங்கள் கேமிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகணுன்னா அங்கே என்னென்ன வகையான ரோல்ஸ் இருக்குது, இப்போ கேம் டெவலப்பர் ஆகணும்னா என்னென்ன அடிப்படையான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும், எங்கேருந்து ஆரம்பிக்கணும், எப்படி போகணும் அப்படிங்கிறதுலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். Stay tuned. வெல்கம் பேக். வெகு வேகமாக வளர்ந்து வர இண்டஸ்ட்ரியில் கேமிங் இண்டஸ்ட்ரியும் ஒன்று. 10-20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேம்ஸையும் இப்போ இருக்கிற கேம்ஸையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இந்த கேம்ஸ் எல்லாம் வந்து இவால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறது உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அப்போ இருந்த கேம்ஸில் இருக்கிற கிராஃபிக்ஸ் அனிமேஷன்ஸ்க்கும் இப்போ இருக்கிற கேம்ஸோட கிராஃபிக்ஸ் அனிமேஷன் பார்த்தீங்கனாலுமே வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக தத்ரூபமாக அருமையாக கேம்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. இன்டர்நெட் ரெவல்யூஷன், ஸ்மார்ட் ஃபோன் வந்தது, அப்போ இந்த க்ளவுட் டெக்னாலஜி வந்தது, இது எல்லாமே வந்து கேமிங் இண்டஸ்ட்ரியில் யூசர்ஸோட எண்ணிக்கையை அதிகரிச்சிருக்கு. அதனால் கேம்ஸ் டிமாண்ட் அதிகரிச்சிருக்கு. அதே சமயத்தில் கேம் டெவலப்பர்ஸ்க்கான டிமாண்ட்ஸும் அதிகரிச்சுட்டே இருக்குது. இப்போ கேமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய வகையான கேம்ஸ் இருக்கும். இப்போ இந்த சிம்பிள் 2D கேம்ஸ் இருக்கும், அப்புறம் 3D கேம்ஸ் இருக்கும். இந்த 3D கேம்ஸ்லேயே வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான மேசிவ் மல்டிப்ளேயர் கேம்ஸ் இருக்கும். சில கேம்ஸ் பார்த்தீங்கன்னா பிக் ஓப்பன் வேர்ல்ட் கேம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு வகையான கேம்ஸ் இருக்கும்போது நீங்கள் எங்கிருந்து ஆரம்பிக்கலாம், நீங்கள் ஒரு கேம் டெவலப்பர் ஆகணும்னா எங்கிருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு கேம் டெவலப்பர் ஆகணும்னா நீங்கள் பயன்படுத்த வேண்டிய முக்கியமான விஷயம் கேமிங் இன்ஜின். இப்போ மார்க்கெட்டில் ஃப்ரீயாக வந்து நிறைய கேமிங் இன்ஜின்ஸ் இருக்குது. அதில் வந்து ட்ரெண்டிங்காக இருக்கிற 2 கேமிங் இன்ஜின் பார்த்தீங்கன்னா யூனிட்டி சொல்லலாம், அன்ரியல் இன்ஜின் சொல்லலாம். இந்த 2 கேமிங் இன்ஜினில் உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்குமோ அந்த கேமிங் இன்ஜினை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். சரி, அதுக்கு முன்னாடி இந்த கேமிங் இன்ஜின் அப்படின்னா என்ன பார்க்கலாம். இதை வந்து ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டோட சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு கேம் டெவலப் பண்ணால் அதில் ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டர் வந்து நீங்கள் அப் ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கேரக்டர் வந்து மேலே ஜம்ப் பண்ணணும். சரி, இதுதான் உங்களோட செனாரியோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து கேமிங் இன்ஜின் யூஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா அந்த கேரக்டர் உருவாகிறது சில மாடலிங் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் இந்த அப் ஏரோ ப்ரெஸ் பண்ணுன்னா அந்த கேரக்டர் மேலே குதிக்கிறதுக்கு நீங்கள் கோடிங் பண்ணணும். அதாவது அதோட அனிமேஷன் மேலே போகுது பார்த்தீங்களா, அதையெல்லாம் நீங்களே உருவாக்கணும். இதுவே நீங்கள் கேமிங் இன்ஜின் பயன்படுத்துகிறதா வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கேரக்டர் அப்படிங்கிறது வந்து நிறைய கேமிங் இன்ஜினில் ஆட்டோமேட்டிக்காகவே சில கேரக்டர்ஸ் இருக்கும். அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த அப் ஏரோ ப்ரெஸ் பண்ணால் ஜம்ப் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் அது எப்படி ஜம்ப் ஆகும், அந்த ஜம்ப் ஆகிற அனிமேஷனுக்கான வேலைகள் இல்லை அந்த கோடிங் எல்லாம் நீங்கள் பண்ண தேவையில்லை. அதை வந்து அந்த கேமிங் இன்ஜின் பார்த்துக்கும். இந்த மாதிரி அடித்தளத்திலேருந்து ஒரு கேமை உருவாக்காமல் ஏற்கனவே இருக்கிற அசெட்ஸ், அதாவது இந்த 3D மாடல்ஸு, அப்புறம் சவுண்ட்ஸ், அனிமேஷன்ஸ், டெக்ஸ்சர்ஸ், இதையெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் கேமிங் இன்ஜின் வச்சு ஒரு கேமை டெவலப் பண்ண முடியும். அதாவது ஒரு கேரக்டரை என்ன பண்ணணும்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க, அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கேமிங் இன்ஜின் பார்த்துக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து அந்த அன்ரியல் இன்ஜின் இருக்குது, யூனிட்டி அப்படின்னு 2 கேமிங் இன்ஜின் சொன்ன பார்த்தீங்களா. இந்த ஒவ்வொரு கேமிங் இன்ஜினுக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாருமே கேமிங் இன்ஜின் பயன்படுத்தி தான் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லைங்க. சில கேமிங் இன்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக அவுட் சோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த அன்ரியல் இன்ஜின், யூனிட்டிலாம் பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக அவுட் சோர்ஸ் பண்ணது, யார் வேணால் அதை டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக்கலாம். சில கேம் கம்பெனிஸ், இந்த பிளிசார்ட் அப்படின்லாம் சில கேம்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு தனியாக கேமிங் இன்ஜின் வச்சிருப்பாங்க. அதை வந்து பப்ளிக்காக வெளியில் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிஸ் அவங்களுக்கு தனியாக வந்து கேம் இன்ஜின் உருவாக்கி பயன்படுத்துவாங்க. சில கேமிங் இன்ஜின்ஸ் வந்து பொதுவாக யார் வேணாலும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி அவுட் சோர்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த வகையில் இருக்கிற யூனிட்டி மற்றும் அன்ரியல் இன்ஜினை தான் நான் வந்து உங்களை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுவேன். சரி, இப்போ உங்களுக்கு கேமிங் இன்ஜின் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் இந்த கேமிங் இன்ஜினை டவுன்லோட் பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது உங்களுக்கு என்ன தெரியணும், சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒவ்வொரு கேமிங் இன்ஜினை பொறுத்தவரை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாறுபடும். இப்போ நான் முன்னாடி பார்த்தா அந்த யூனிட்டி மற்றும் அன்ரியல் இன்ஜினையே பார்த்துக்கலாம். இப்போ யூனிட்டி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து C# லாங்குவேஜ் தெரியணும். இதுவே அன்ரியல் இன்ஜின் பார்த்துட்டிங்கன்னா C++ தெரியணும். C# லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா C++ காட்டிலுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த யூனிட்டிங்கிற வந்து அந்த கேமிங் இன்ஜின் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பேசிக் லெவலான கேம் உருவாக்குறதுக்கு சூட்டபுளாக இருக்கும். நீங்கள் அதை வச்சு பெரிய கேமை பண்ணலாம். பட் இல்லை நான் ஒரு பேசிக்கில் ஒரு சின்ன லெவல் வந்து ஆரம்பிக்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் யூனிட்டிக்கு போகலாம். இதுவே அன்ரியல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணுறது C++ லாங்குவேஜ். ப்ளஸ் வந்து இந்த அன்ரியல் இன்ஜின்ங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான பெரிய கிராஃபிக்ஸ் கேம் உருவாக்குறதுக்கு பயன்படுத்துவாங்க. அதுக்காக வந்து அன்ரியல் இன்ஜின் வந்து ரொம்ப கஷ்டம்னு நான் சொல்ல வரல. உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதை பொறுத்து நீங்கள் இந்த 2 கேம்
கேமிங் இன்ஜினில் ஏதோ ஒரு கேமிங் இன்ஜினை சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த C++, C# மட்டும்தான் கேமிங்காக யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இல்லைங்க சில கேம்ஸ் வந்து பைத்தான் மாதிரி ஈஸியான லாங்குவேஜஸும் பயன்படுத்துவாங்க. நம்ம ரொம்ப டீப்பாக வந்து ப்ரோக்ராமிங் கோடிங்கை பற்றி போக வேண்டாம், பட் ஒரு பேசிக் ப்ரோக்ராமிங் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கணும். சரி, இந்த ப்ரோக்ராமிங் எடுத்து வேறு என்ன தெரிஞ்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பேசிக்ஸ் மேக்ஸ் மற்றும் ஃபிசிக்ஸ் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். மேக்ஸ் ஃபிசிக்ஸ் எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போது நம்மளை சுற்றி இருக்கிற சுற்றுச்சூழலை பார்க்கலாம். இந்த மொத்த என்விரான்மெண்ட் யூனிவர்ஸையே வச்சுக்கோம். இந்த யூனிவர்ஸோட இயக்கத்துக்கு அடித்தளமாக இருக்கிறது மேக்ஸ் மற்றும் ஃபிசிக்ஸ் கான்செப்ட்ஸ் தான். இப்போ வந்து சயின்டிஸ்ட்டு, ஃபிசிசிஸ்ட்டு இவங்க எல்லாம் வந்து நம்ம சுற்றி இருக்கிற ஒவ்வொரு பொருளின் இயக்கத்தை தெரிஞ்சுக்கணும், அதை வந்து நான் சயின்டிஃபிக்காக நான் கண்டுபிடிக்கணும்னா மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கான்செப்ட்ஸ் அந்த ஃபார்முலாஸில் வச்சு தான் வந்து அதை ப்ரூவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு கேமில் ஒரு என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணணும், என்னோட கேரக்டர் வந்து அந்த என்விரான்மெண்ட் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிற சமயத்துலலாம் அதை தத்ரூபமாக கொண்டு வரணும்னா உங்களுக்கும் அந்த மேக்ஸ் மற்றும் ஃபிசிக்ஸ் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். எடுத்துக்காட்டுக்கு இப்போ உங்கள் கேமில் வந்து ஒரு பால் இருக்குது, ரப்பர் பாலாக இருக்குது. அந்த பாலை நீங்கள் கீழே போடுறீங்க, அது நிலத்தில் பட்டு பவுன்ஸ் ஆகணும். அது வந்து அந்த ரப்பர் பாலோட ஃபிசிக்ஸ். இதுவே நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் பால் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அந்த கிளாஸ் பால் நிலத்தில் போட்டு அது உடையணும் அப்படிங்கிறது அதோட ஃபிசிக்ஸ். இதுவே நீங்கள் வந்து ஒரு அயன் பால், ஹெவி அயன் பால் வச்சுருக்கோம், அதை நிலத்தில் போட்டோம்னா நிலம் உடையணும், அதுதான் வந்து அந்த அயன் பாலோட ஸ்ட்ரென்த்து. இது வந்து ஒரு சின்ன எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி உங்களோட கேமில் இருக்கிற கேரக்டர்ஸ் அதோட என்விரான்மெண்ட்டில் இன்ட்ராக்ட் பண்ணும்போது அங்கே என்ன நடக்கணும், அதை எப்படி தத்ரூபமாக பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு பேசிக்ஸ் மேக்ஸ் மற்றும் ஃபிசிக்ஸ் கான்செப்ட்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். சரி, இப்போ கேமிங் இண்டஸ்ட்ரியில் போய் வேலை செய்யறதுக்கு எனக்கு கண்டிப்பாக இந்த கோடிங்கு, மேக்ஸு, ஃபிசிக்ஸ் இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணுமா, இது இல்லாமல் வேறு வழியே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லைங்க. கேமிங் இண்டஸ்ட்ரியில் போகிறதுக்கு வேறு ரோல்ஸும் இருக்குது. என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கேம்ஸில் வந்து நிறைய கேரக்டர்ஸ்லாம் இருக்கும். இந்த மேரியோ கேம் பார்த்தீங்கன்னா மேரியோ அப்படிங்கிறது ஒரு கேரக்டர் தான். இந்த மாதிரி ஒவ்வொரு கேம்ஸ்லேயும் ஒன்று அல்லது நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் அதுக்கெல்லாம் உருவம் கொடுக்கணும், அதை வந்து உருவாக்கணும், 2D அல்லது 3D மாடல்ஸாக கொண்டு வரணும். அந்த மாதிரி பண்ணுறவங்களை வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே கேரக்டரை அனிமேட் பண்ண வைப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் அனிமேஷன் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு கிராஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே வந்து லைட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த லைட்டிங் தான் ஒரு கிராஃபிக்ஸை ரொம்ப தத்ரூபமாக ரியலிஸ்டிக்காக கொண்டு வரக்கு பெரிதளவில் பங்களிக்கும். இந்த மாதிரி இந்த லைட்டிங் கொண்டு வரவங்க எல்லாம் லைட்டிங் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கேம்லாம் இந்த பெரிய பெரிய ஓப்பன் வேர்ல்ட் கேம்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய என்விரான்மெண்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணுவாங்க, பெரிய ஒரு உலகமே அதில் உருவாக்குவாங்க. அந்த மாதிரி என்விரான்மெண்ட்டை உருவாக்குறவங்களெல்லாம் வந்து என்விரான்மெண்டல் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கிராஃபிக்ஸ் விஎஃப்எக்ஸ்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மூவிஸ்லாம் பார்த்தீங்களா. அதே மாதிரி கேம்ஸ்லையும் நிறைய விஎஃப்எக்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் தேவை. சரி, இப்போ வேற என்ன இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ வந்து கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமா மாதிரி ஒரு கதை சார்ந்த ஒரு ஸ்டோரி லைன் இருக்கும். இப்போ கேம் ஆரம்பிச்சிங்கன்னா முடிக்கும் போது ஒரு கதை மாதிரி ஸ்டோரி மாதிரி அது ஆரம்பித்து முடியும். இந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஸ்டோரியை வந்து நம்ம கிட்ட சொல்கிறாங்க, அதை வந்து நான் கேமாக கொண்டு வரணுங்கிற பட்சத்தில் அதை வந்து கேமிங்கில் 3D என்விரான்மெண்ட் கொண்டு வரதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் ஆர்ட் பண்ணுவாங்க. ஒரு 2Dயில் வரைகிற மாதிரி, இல்லை வந்து இப்போலாம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பெயிண்டிங்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டெவலப்பராக கோடிங் மட்டும் பண்ணாமலே உங்களால் இந்த லைட்டிங் ஆர்டிஸ்ட், கேரக்டர் ஆர்டிஸ்ட், அனிமேஷன் ஆர்டிஸ்ட், ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட், விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட், இந்த மாதிரி பல ரோல்ஸ் வந்து கேமிங் இண்டஸ்ட்ரியில் இருக்குது. அதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா அந்த லைன்லேயும் போகலாம். ஆனால் இப்போ கேமிங் இண்டஸ்ட்ரி நீங்கள் போயிட்டீங்கன்னா டவுன் த லைன் நீங்கள் வந்து உங்களோட கரியரில் ஒரு பூஸ்ட் பண்ணணும், அதுலேயே நான் பெரிய லெவலில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சில ப்ரோக்ராமிங் நாலேஜும் இந்த மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கான்செப்ட்ஸையும் தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு பெரிதளவில் உதவும். சரி, இப்போ வந்து நீங்கள் வந்து பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கணும், நான் இப்போ தான் வந்து எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் அந்த கேமிங் இண்டஸ்ட்ரியில் போகணும், அதுக்கு நான் கற்றுக்கணும், கேம் கற்றுக்கணும்னா அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற நிறைய சாஃப்ட்வேர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் முதல்ல வந்து அன்ரியல் அல்லது யூனிட்டி அப்படிங்கிற ரெண்டில் ஏதோ ஒரு கேமிங் இன்ஜினை டவுன்லோட் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ டுட்டோரியல்ஸ் இருக்குது. அந்த டுட்டோரியல்ஸ்க்கான லிங்க்ஸ் எல்லாம் நான் கீழே கொடுக்குறேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக நீங்கள் என்னென்னலாம் பண்ணுனா இதில் கேம் உருவாக்க முடியும் அப்படிங்கிறத வந்து அவங்க சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதை படிங்க. அதை படிச்சுட்டு இந்த யூனிட்டி அல்லது அன்ரியல் இன்ஜினில் வந்து நீங்களே வந்து ஒரு சின்ன சிம்பிள் 2D கேம்லேருந்து ஆரம்பிங்க. ஒருவேளை நீங்கள் வந்து 3D கேரக்டர்ஸ் உருவாக்குறது, இந்த லைட்டிங், டெக்ஸ்சரிங், விஎஃப்எக்ஸ் இதெல்லாம் கற்றுக்கணும், அதுக்கு நான் எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவோம், ஃப்ரீயாக சாஃப்ட்வேர் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இருக்குது. அதை வந்து சினிமாவில் கூட அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க பண்ணுறதுக்கு. அந்த சாஃப்ட்வேரோட பேர் பிளெண்டர். அதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஃபேண்டாஸ்டிக் சாஃப்ட்வேர். நான் வந்து அதை யூஸ் பண்ணுறேன், பல வருஷமாக நான் பிளெண்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதை சொல்கிறேன், சூப்பரான சாஃப்ட்வேர். நீங்கள் அதையே டவுன்லோட் பண்ணி அதுக்கான நிறைய டுட்டோரியல்ஸும் யூடியூப்ல இருக்குது. ஒரு சூப்பரான ஒரு பிளெண்டர் குரு அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலோட லிங்க்கையும் நான் கொடுக்குறேன், நீங்கள் அதை போய் பாருங்கள். அதில் வந்து நீங்கள் வந்து இந்த 3D அனிமேஷன், லைட்டிங், டெக்ஸ்சரிங் அதெல்லாமே கற்றுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அடித்தளத்துலேருந்து ஆரம்பிங்க.
அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து சரி நம்ம இன்ட்ரெஸ்ட் இது இருக்குது, அதை நம்ம செயல்படுத்தும் போது அந்த இன்ட்ரெஸ்ட் இன்னும் இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா கேமிங் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரி. இன்டென்சிவ் நான் சொல்லும்போது வந்து ரொம்ப ஃபாஸ்ட் பேஸில் மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் இந்த கேமிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக வேலை வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எந்த வேலையாக இருந்தாலும் இஷ்டப்பட்டு செஞ்சால் அது கஷ்டமாக தெரியாது இல்லையா? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அதில் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ரொவைடட் உங்களுக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அது இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு நீங்கள் ஃபுல் டைமாக நான் வந்து கேமிங் இண்டஸ்ட்ரியில் கரியர் ஆரம்பிக்கணுங்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்ன பேசிக் திங்ஸ் எல்லாம் பண்ணி பாருங்கள். அதை பண்ணும்போதே உங்களுக்கு இந்த கேமிங் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அந்த வந்து பொறுமை இருக்கா, ஏன்னா அதில் வந்து ரொம்ப நுணுக்கமான வேலைகள் இருக்கும், க்ரியேட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக நம்ம திங்க் பண்ணணும், அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் இருக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு அது ஒத்து வருதான்னு பாருங்கள். எனக்கு இது எல்லாமே ஒத்து வருது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட கரியரையே கேமிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஆல் த வெரி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதை பற்றி அது கருத்துக்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இது வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ நான் மறுபடியும் பார்க்குறேன். Karthik signing off. Bye.